ஹலோ. அன்னைக்கு ஏசப்பா பவனியாக எருசலேம் வீதியில கழுதையின் மேல சென்றாரு. நிறைய பேருக்கு அவர் ஏன் கழுதையின் மேல சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையா இருக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த காலத்துல ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது குதிரையை சூஸ் பண்ணி அதன் மேல போவாங்க. இதே ராஜா சமாதானத்துக்காக வரணும் அப்படின்னா அவர் கண்டிப்பா கழுதையை தான் சூஸ் பண்ணுவாரு. ஏசப்பாவும் அப்படிதான், அதற்காக தான் வந்தாரு. 2000 வருடங்களுக்கு முன்பாக தேவதூதர்கள் பாடினாங்கல்ல, உன்னதத்துல இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக அப்படின்னு. அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக நமக்கும் தேவனுக்கும் இடையேயான அந்த பிரிவினைய மாற்றி சமாதானத்தை கொடுக்கறதுக்காக தான் அவர் வந்தாரு. அதனாலதான் அவரு தாழ்மையின் அடையாளமாக, சமாதானத்தின் ஒரு அடையாளமாக அந்த கழுதையை சூஸ் பண்ணாரு. இல்ல ஏசப்பாவை நான் வந்துட்டு குதிரையில பார்த்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறீங்களா? ஏசப்பா வரப்போறாரு. நீதி உள்ள ராஜாவாக 2ஆம் வருகையில வரப்போறாரு. அப்போ நீங்க கண்டிப்பா அவரை குதிரையில பாப்பீங்க. அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுது. சோ வெயிட் பண்ணுங்க.